பாகிஸ்தானை இஸ்ரேலுடன் ஒப்பிட்டு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர் காட்டமாக விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் டிடிபி என அழைக்கப்படும் பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பு நீண்ட காலமாக மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு பாகிஸ்தானில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதலில் ஏராளமான ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த டிடிபி அமைப்புக்கு ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு உதவி வருவதாக பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அதேபோல இந்த அமைப்பின் கட்டமைப்புகளை தாக்குவதாக கூறி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே சென்று பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு தாலிபான் அமைப்பும் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் இதனால் போர் பதற்றம் அதிகரித்தது. அதன் தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானுடன் வெளிப்படையான போர் தொடங்கிவிட்டதாக பாகிஸ்தான் அறிவித்தது. தற்போதைய நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. பாகிஸ்தான் ராணுவம் தனது விமானப்படை மூலம் ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரம் பாகிஸ்தானின் தாலிபான் அரசு எல்லைப் பகுதிகளிலும் தன்னிடம் உள்ள ட்ரோன்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே இஸ்லாமியர்களுக்கு புனித மாதமான ரமலான் மாதத்தில் பாகிஸ்தான் விமானப்படை காபூலில் உள்ள மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் மூத்த வீரர் ரஷீத் கான் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் முக்கிய கிரிக்கெட் வீரரான நவீன் உல் ஹக் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் பாகிஸ்தான் ஆட்சிக்கும் இடையே வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது கடினம் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அவரின் இந்த விமர்சனம் இணையத்தில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது.